தேவபிள்ளைகளே, இன்றைக்கு அநேகருடைய ஜெபம் உங்க பார்வையில் சரியா தெரியுது. நீங்க வேதத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க பண்ற ஜெபம், நீங்க கல்லோடு பேசுற காரியம் சரியா தப்பான்னு விளங்கிடலாம். ஏன் பல ஜெபங்கள் பதில் கிடைக்கலன்னா அறிவில்ல. ஆகையால் தான் தேவன் சொல்றாரு, வேதத்தை கேளாவுடைய ஜெபம் அருவருப்பு. ஜெபிக்கணும் பார்த்து கத்த சொல்றாரு. வேதத்தை கேட்காம நீ பண்ற ஜெபம்லாம் எனக்கு எப்படி இருக்குது, சாக்கடையில் இருக்கிற மாதிரி இருக்குது, நாத்தம் துர்நாற்றம். நீ கோடான கோடி பேர் ஜெபிக்கிறாங்க, கேட்டா இவனுடைய ஜெபம்லாம் நறுமணமாய் கத்தருக்கு போகுது. இல்ல இல்ல இல்ல, சொற்பமான பேருடைய ஜெபம் தான் நறுமணமாய் கத்தருக்கு போகிறது. மற்றவருடைய ஜெபம்லாம் கத்தருக்கு அருவருப்பா இருக்குது. ஏன் தெரியுமா? இவர்களெல்லாம் வேதத்தை கேட்க மனமில்லாதவர்கள். நீங்கள் வேதத்தை கேட்கவில்லையா, கத்தத்தில் எதையுமே பெற முடியாது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். நாட்கள் கடந்து போகும், வருஷங்கள் கடந்து போகும், நீங்கள் எதையும் பெற முடியாது. ஏன் தெரியுமா? கத்த சொல்லுவோம், எண்ணம் சுத்தமாக்கப்படணும், உன் எண்ணம் சரிவரப்படணும், உன் சிந்தைகள் சரியில்லாம இருக்குது. என் வசனத்தை கேட்ட அப்படின்னா இப்போ எப்படி சிந்திக்கணும், எப்படி யோசிக்கணும் நான் உனக்கு கத்துக் கொடுப்பேன். நீங்க எப்படி கடவுள்கிட்ட கத்துக்கிற முடியும்? வசனத்தை கேட்பதின் வாயிலாக தான். நிறைய பேர் வசனத்தை கேட்கவே மன விருப்பம் இல்ல. நீங்க வசனத்தை கேட்டு பாருங்க, தொடர்ந்து இந்த வார்த்தையை செய்திகள் நம்முடைய யூடியூப்ல இருக்க நிறைய கேட்டுக்கிட்டே இருங்களேன். நீங்க கேட்டவன உங்களுக்குள்ள என்ன உண்டாது பாருங்க. முதல்ல உங்களுக்குள்ள ஒரு பலன் உண்டாகும். நான் சொல்றது நடக்கல இல்லையா மட்டும் பாருங்க, நான் தைரியமா சொல்ல முடியும். வசனத்தை கேட்டவன என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் நல்ல பலன் உண்டாகும், உங்களுக்குள்ளான ரீதியில் ஒரு பலன் உண்டாகும். ரெண்டாவது விசுவாசம் பீறிட்டு கிளம்பும். எந்த வசனத்தை கேட்கிறீங்களோ அந்த வசனத்துல கடவுள் என்ன பேசியிருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான விசுவாசம் உங்களுக்குள் என்ன பண்ண எழும்ப ஆரம்பிக்கும். விசுவாசம் இல்லாத ஜெபம் கேட்கப்படாது. அப்ப விசுவாசத்தை எங்க எடுக்க முடியும்? நீங்க தேவர்க்கமான விசுவாசத்தை எங்க எடுக்க முடியும்? மனுஷன் பேசுற வார்த்தையை கேட்டுட்டா தேவ வார்த்தை. அப்ப ஏன் ஜெபத்துக்கு பதில் இல்லைன்னா விசுவாசம் தேவையா இருக்குது. விசுவாசத்தையே நீங்க எடுக்காம உட்காந்துட்டு கத்தாவே சோத்திரம் சோத்திரம் அல்லேலூயா அப்படின்னு பண்ண போறீங்களா? இல்ல இல்ல இல்ல, வசனத்தை கேட்டுக்கொண்டே இருங்க. நீங்க கேட்டா போதும், உள்ள அந்த வார்த்தை உங்களுக்குள்ள அந்த விசுவாசத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா புரோஜனமானவைகளை உனக்கு போதித்து. அப்ப பாருங்க, நிறைய பிரசங்கம் இருக்குது. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாராம்? புரோஜனமானவைகள். ஒவ்வொருத்தருக்கும் புரோஜனமான சிலது தேவையா இருக்குதுன்னு. உங்களுக்கு ஒரு தேவைனா எனக்கு ஒரு தேவையா இருக்குது. அப்போ கர்த்தர் ஃபர்ஸ்ட் உங்க தேவையை உடனே சந்திக்கிறது கிடையாது. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, புரோஜனமானவைகளை முதல் உனக்கு போதிக்கிறேன். எதை நீங்க கர்த்தரை கேட்கறீங்களா அந்த வசனத்தை கேட்கணும். புரியுதுங்களா? ஒருத்தவங்க செழிப்பு இல்ல, நான் தரித்திரத்தில் இருக்கேன் அப்படின்னா செழிப்புக்கான செய்திகளை நிறைய கேட்க ஆரம்பிக்கணும். ஏன்னா செய்தியை முதல்ல நீங்க கேட்கணும் என்பதுதான் தேவனுடைய நியமம், விதி. ரோட்ல எப்படி போகணும் விதி இருக்குது. இப்ப கோர்ட்ல சில விதிகள் இருக்குது, சில நியமங்கள் இருக்குது. எங்க பார்த்தாலும் சில விதிகள் இருக்கா இல்லையா? ரோட்ல போகும்போது வலதுபுறம்னா வலதுபுறம் தான் போகணும், இடதுபுறம்னா இடதுபுறம் போகணும். இடதுபுறத்துல போற இடத்துல போய் வலதுபுறம் போனா என்ன ஆகும்? ஏறி மிதிப்பாங்க. அப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கா இல்லையா? ஆவிக்குரிய விதத்திலையும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. கத்தெடுத்த நன்மைகளை பெறணும்னா கத்த சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருக்கிறார். இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்களான்னு தெரியாது, உங்க சபையில சொல்லியிருப்பாங்களான்னு. நீங்க கேளுங்க, இதை கேட்டு செஞ்சு பாருங்க, என்ன நடக்குது மட்டும் பாருங்க. முதல்ல ரோமர் 1ஆம் அதிகாரம். ஏதோ நான் புதுச்சாலாம் சொல்லல. கடவுள் எப்படி ஒரு மனிதனுக்கு நன்மைகளை தராரு, எப்படி நீதிமானுடைய வாழ்க்கை நன்மைகளை பெற முடியும் வாசிப்போம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் விற்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்க எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனா இருக்கிறது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கப்படி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. ரட்சிப்பா இருக்கட்டும், கர்த்தரிடத்தில் எதையும் பெறதா இருக்கட்டும். அப்ப எப்படி பெற முடியுமா? 16 சொல்லுது, சுவிசேஷத்தினாலே. தேவனுடைய வார்த்தையை ஒரு மனிதன் அறிவிக்கப்படணும். அந்த அறிவிக்கிற வார்த்தையை ஒரு மனிதன் என்ன பண்ணணும்? கேட்கணும். அப்ப கேட்கும் போது என்ன உண்டாகுது? ரட்சிப்பு உண்டாகுது. எதுவா இருந்தாலும். அப்ப ரட்சிப்பு எப்படி கொடுக்கிறாராம்? வார்த்தையில தான், வார்த்தை பிரசங்கிப்பில தான். அப்ப அது ஒரு மனுஷன் என்ன பண்ணுமா? கேட்கணும். அப்ப ரட்சிப்பு மட்டுமல்ல, நீதிமானுடைய வாழ்வுக்கான எல்லா விதமான ஆசீர்வாதமும் தேவ வார்த்தை கேட்பதில் வேலை தான் பெற முடியுது என்பதை புரிந்துகொள். வசனத்தை கேட்க மாட்டேன், உட்காந்து வளங்களை பிடிச்ச ஏன்னா அது ஈஸியா இருக்குது. வசனத்தை படிக்க மாட்டான், பைபிளை படிக்க மாட்டான், வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான். வார்த்தைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கலன்னா உங்க ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார். ஏன் தெரியுமா? வேதவசனம் சொல்லுது, தேவன் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கணும். தேவன் என்ன பண்ணி வச்சிருக்காராம்? தமது வார்த்தையை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறாராம், உயர்த்தி வைத்திருக்கிறாராம். புரியுதா புள்ளியா? இங்க கவனிக்கணும், வார்த்தை விட்டுறக்கூடாது. வார்த்தை என்ன பண்றாராம்? முக்கியத்துவப்படுத்திருக்காருன்னா நம்ம மேன்மைப்படுத்தி இருக்கிறாராம், ஃபர்ஸ்ட் இடமா. அப்ப தேவன் எதுக்கு முதலிடம் கொடுக்கிறாரோ நீங்கள் நான் என்ன பண்ணணுமா? நீங்க இப்ப எதுக்கு முதலிடம் உங்க வாழ்க்கையில கொடுத்துருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஜெபமா? அப்படின்னா ஆண்டவர் வச்சிருப்பார்ல ஜெபம் தான் ஃபர்ஸ்ட்னு. இல்ல இல்ல, ஏன்னா ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மனுஷனுடைய எண்ணம் சரியா இருக்கணும். அவன் தேவ சித்தத்தை சரியா புரிஞ்சுக்கணும்.
தேவ திட்டத்தை சரியா புரிஞ்சுக்கிறணும், தேவ நியமத்தை சரியா அறிந்து கொள்ளணும். அறியாம ஒருத்தன் போய் ஜெபிக்கிறத கர்த்தர் விரும்பல. ஆரம்ப காலத்துல எப்படியோ, ஆனால் தேவனை குறித்து அறிகிற அறிவை தேவன் வெளிப்படுத்தி கொண்டே வரும் பொழுது அங்க மாறுகிறது. புரியுதுங்களா? ஆரம்பத்தில் குழந்தையா இருக்கும்போது குழந்தைக்கு என்ன பண்றீங்க, எப்போ பசிக்கும் எப்போ கொடுக்கணும்ன்றதை நம்மளே என்ன பண்றோம், மனமோந்து போய் கொடுக்குறோம். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு வளர்ந்த பிறகு என்ன பண்றோம், அவனுக்கு பசிக்குதுன்னா அவனே வந்து கேட்பான். ஹலோ, திருப்பி திருப்பி எடுத்து ஊட்டிக்கிட்டே இருப்பீங்களா? சோறு எடுத்து குழந்தை ஸ்டேஜ் இருக்கு. புரியுதுங்களா? அதே போலதான் ஆரம்பத்தில் சில ஜபம் ஒண்ணுமே தெரியாம ஏதோ பண்ணிருப்பீங்க, நன்மை நடந்திருக்கும். போக போக ஏன்னா இங்க நெய்மத்தை இங்க அஞ்சுக்கிறணும். அப்படியே அவர் உங்களை வழிநடத்துவார்னா இந்த வார்த்தையை அவர் பேசியிருப்பதே வேஸ்ட். இந்த மகத்துவம் அறியாமலே போயிடும். புரியுதுங்களா? இந்த மேன்மை நீங்க தெரியாம வாழ்க்கையில போயிருவீங்க. அப்ப பாருங்க, நல்லா விளங்கி கொள்ளுங்களேன். அப்ப சுவிசேஷத்தின் வாயிலாக தான் கத்தெல்லாம் தராரு. இப்ப 17 பாருங்க, தெளிவா விளங்கும். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கபடி. அப்போ நீதிமானுடைய வாழ்க்கை எப்படியா, விசுவாசத்தினாலதான் அவன் பிழைக்கிறான், விசுவாசத்தினாலதான் அவனுக்கு எல்லாமே கொடுக்கப்படுது, தேவனை விசுவாசிப்பதன் வாயிலாக அவனுக்கு எல்லாமே அருளப்படுகிறது என்று எழுதியிருக்கிறபடி. இங்க நல்லா கவனிங்க, விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப சுவிசேஷத்தினாலதான் தேவ நீதி என்ன பண்ணுதான், வெளிப்படுதான். அப்ப தேவன் தமது நீதியை உங்களுக்கு கொடுக்கணும். அப்படின்னா நீதினா எப்போதுமே, நீதின்ற வார்த்தை பார்த்தா சிலருக்கு பயமா இருக்கும். பயப்படாதீங்க. இங்க சொல்லப்பட்ட நீதி நன்மைக்கு ஏதுவான நீதி. அப்போ கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு எல்லா ஆசீர்வாதமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் அந்த ஆசீர்வாதம்ன்றதை பார்த்துட்டு வரோம். அப்போ எல்லா ஆசீர்வாதமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ எந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டுமோ அதுக்குரிய செய்தியை நீங்கள் மறுபடியும் கேட்கணும். புரியுதுங்களா? அப்ப கேட்கும் போது உங்களுக்கு என்ன உண்டாகுது, விசுவாசம் உண்டாகுது. அப்போ எதுக்கான விசுவாசம் உண்டாகுது, எந்த நன்மையை பெற வேண்டும் என்று எந்த செய்தியை கேட்கிறீங்களோ அந்த நன்மைக்கு கர்த்தர் சொல்வாராம், ஆம் அது உண்மைதான் அப்படின்னு சொல்லி தேவன் தம்முடைய நீதியை வழங்க பண்ணுவாராம். நான் சொன்னது அதுதான், ஆமா உனக்கு அது உண்டுப்பா அப்படின்னு எப்ப ஆமேன் போடுவாராம், நீ அதை விசுவாசிக்கும் போது, வார்த்தை கேட்டு விசுவாசிக்கும் போது. அப்ப வார்த்தையே கேட்காம உட்காந்துட்டு நீங்களும் 40 நாள் உபவாசம் போட்டாலும் சரி, 30 நாள் உபவாசம் போட்டாலும் சரி, ஒன்னும் நடக்க போதே இல்லை. ஏன் நிறைய பேருக்கு என்ன நடக்கல, ஏன் நிறைய விஷயங்கள் ஆகல, புரியுதா உங்களுக்கு? நிறைய பாச கேட்டா அவங்களுக்கு தெரியாது. அவங்க சொல்றதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, 7 நாள் உபவாசம், 3 நாள் உபவாசம், 40 நாள் உபவாசம், இப்படியே காலத்தை ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு ஒன்னும் ஆக போறதே கிடையாது. தப்பி தவிர யாருக்கா 1-2 பேருக்கு ஏதாவது நடந்து போச்சுன்னா, இந்த மாதிரி அவங்க நடந்துச்சு, உங்களுக்கு விசுவாசமே இல்லைன்றான். உங்களை குறை சொல்றதுதான் வேலை, உங்களுக்கு அது இல்லை இது இல்லைன்னு உண்மையை சொல்ல மாட்டாங்க. பாருங்க, இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, நீங்க எந்த ஆசீர்வாதத்தையும் கர்த்தர்ல எளிமையா பெறலாம். கர்த்தர் ஈஸியா வச்சிருக்கிறாரு, நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை ஆண்டவர் வந்து இந்த மாதிரி இந்த மலைக்கெல்லாம் நடந்து வா, இங்க நடந்து வான்றாரா என்ன? நிறைய பேர் நடந்து போறான் தெரியுமா? நாங்கள் ஊர்லாம் பார்க்கும்போது எப்படா நடந்து போறாங்க இவங்க, போய் நிறைவேற்றிடுறாங்க. கடவுள் அவ்வளவு பெரிய விஷயத்தை கூட நம்மளுக்கு ஏதாவது சொன்னாரா? சொல்லவே இல்லை. அவர் நீ பேசாம வீட்டில் உட்காந்து கொஞ்சம் அந்த செய்தியை கேளுன்றாரு, உனக்கு என்ன வேணும்ன்றாரு, எதை நீ எதிர்பார்க்கிறன்றாரு, உங்க வாழ்க்கையில என்னென்ன விஷயத்துல குறைவுபட்டிருக்கீங்க என்பதை நீங்க பாருங்க, நோட்டில் எழுதுங்க, எதை எதை நீங்க அனுபவிக்க வேணும்னு. அப்போ முதல்ல உங்களுக்கு என்ன நன்மை நடக்கணுமோ அங்க நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்கான செய்திகளை நிறைய நாங்க பேசியிருக்கோம் யூடியூப்ல, வேற எங்கேயுமே போக வேண்டாம், உள்ள போனீங்கன்னா நிறைய இருக்கும். நிறைய பேர் சாட்சி கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம செய்தியே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 நாடுகள் பாக்குறாங்க. புரியுதுங்களா? நிறைய வந்து நன்மைகளை பெற்றிருக்காங்க பாருங்க. தேவ பிள்ளைகளே, இங்கே இருக்க எல்லா செய்திகளும் இப்போ உங்களுக்கு என்ன நன்மை தேவையா இருக்குது, எந்த நன்மைக்கு நீங்க இது பண்றீங்க, அதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த செய்திகளை மறுபடியும் இரவும் பகலும் கேட்கணும். அப்போ உங்களுக்குள்ள விசுவாசம் தூண்டும், அது ஆட்டோமேட்டிக்கா உங்களை ஜெபிக்க வைக்கும், ஆட்டோமேட்டிக்கா அது உங்களை ஜெபத்துக்கு தூண்டும். அந்த விசுவாசத்தோடு அது தூண்டுகிற ஒரு ஜெபத்தோடு பண்ற ஜெபம் பவர்ஃபுல்லான ஜெபம். எத்தனை பேருக்கு புரியுது? நான் சும்மா ஏதோ மனசுல அவர் செய்வார், அவரால் கூடும் சொல்லி மனதளவுல கடவுளால் கூடும் சொல்லிதான் நான் போய் ஜெபிக்கிறேன், ஆனால் பதில் வரல. ஏன் தெரியுமா? மனதளவுல உன்னுடைய மனதுல நீ உன்னுடைய நினைவுகள்ல அதை நீ வந்து பண்ற, ஆனால் விசுவாசம் உன் மனதில் இருந்து வெளிப்படாது, வசனத்தை கேட்பதுதான் வெளிப்படும். வாசிப்போம், ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். கேள்வினா என்ன கேள்வி? கொஸ்டின் மார்க் கேள்வியா? கேட்கிற. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதினால் என்ன பண்ணுமா? வரும். அப்போ தேவனிடத்திலிருந்து எந்த நன்மையிலும் பெறணும்னா, எது போய் தேவனுடைய காரியங்களை இழுத்து கொண்டு வரும்னா தேவனுடைய விசுவாசம் இழுத்து கொண்டு வரும்.
தேவனுக்குரிய காரியங்கள் எல்லாம் தேவனுடைய விஷயங்கள் தான் எடுக்க முடியுமே தவிர்த்து சுயமான என்னுடைய நம்பிக்கையெல்லாம் அதெல்லாம் எடுக்க முடியாது. புரியுதுங்களா? நம்ம நினைப்போம் மைண்ட்ல கரெக்டா தானே இருக்கு, நான் ஏசப்பா கூடும் தானே சொல்லி போய் ஜெபம் பண்ணேன், கூடும் ஜெபம் பண்ண. இங்க இருந்து வெளிப்படுற ஒரு விசுவாசம் ஒண்ணு இருக்குது. அது எங்க இருந்து வரணும்? இங்க இருந்து வரணும். ஏதோ நான் மனத்துல கரெக்டா தான் மைண்டெல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுட்டேன். நிறைய அந்த யூடியூப் சேனல்லாம் பார்த்து எல்லாம் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, உங்கள் மனதில் இவை சிந்தியுங்கள், இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு உடனே வந்துவிடும். உடனே நீங்கள் என்ன பண்றது, இந்த மைண்ட்ல உட்காந்துக்கிட்டு கடவுளுடைய காரியங்களை ஃபோக்கஸ் பண்ணாச்சா வரணும் நினைக்கிறீங்களா? அது வராது. நெவர். நீங்க வேணா உட்காந்து பண்ணி பார்த்துக்கிட்டே இரு. மனதில் சிந்திப்போம், மனதில் யோசிப்போம், எனக்கு நன்மை எதுவே பார்க்கிறேன். வராதும்மா, வராது. நீ மொட்டி போட்டாலும் சரி, நீ சமணங்கால் போட்டு பண்ணாலும் சரி, எந்த ஆசனத்தில் உட்கார்ந்தாலும் தேவனுடைய விஷயங்களை நீங்கள் எடுக்க முடியாது. தேவனுடைய விஷயங்களை எடுக்கணும்னா தேவரகமான விசுவாசத்துல தான் எடுக்க முடியும். அந்த தேவரகமான விசுவாசத்தை தேவனே அது இலவசமா எங்க வச்சிருக்காரு? வசனத்துல வச்சிருக்கிறாரு. இந்த வசனத்தை ஒருவர் பிரசங்கிக்கிறதை நீ கேட்பாய் என்றால் நடக்கும். அதான் இங்க பாருங்க 10:14. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அப்ப என்னவா, எப்படி கேள்விப்பட முடியும்? எப்படி அவனுக்குள்ள விசுவாசம் வருமா? பிரசங்கிக்கிறவன். அப்ப பிரசங்கிக்கிறார் ரொம்ப முக்கியம். நம்ம போற சபை ரொம்ப முக்கியம். எதை பிரசங்கம் பண்றாரு? சொந்த கருத்துக்களை பிரசங்கம் பண்றாரா? நான் பண்ணும் போது உங்களுக்கு விசுவாசம் தூண்டப்படும். இதே வேற ஒருத்தர் பிரசங்கம் பண்ணா என்ன பண்ணுதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க, அங்க தெரியும். என்ன பேசுறாங்க? சொந்த கதையும் சொந்த கருத்துக்களையும் பேசிட்டு இருக்காங்களா? நான் அங்க போனேன், இங்க போனேன், ஒரு சகோதரி எனக்கு இதை தந்தால், இப்படி போனால் இப்படியே 10 கதை முடிஞ்சு ஆஹா ஒரு மணி நேரம் ஓடிட்டோம்டான்னு ஓடி போயிடுவான். இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா எதுக்கு சொல்றாங்க? அதை டைம் பாசிங். ஏன்னா அவருக்கு அதுக்கு மேல எனக்கு வராது. திருப்பி அந்த அல்லேலூயா சொல்லிட்டு யோசிச்சு என்ன பண்ணுவாரு? சில பேர் பிரசங்க அப்படி இருக்கும், வசனத்தை வாசித்து அப்படியே பேசிட்டு முடிஞ்சிச்சு, போயிட்டு வாங்க நல்லபடியா. என்ன என்ன தேவ விளங்கி கொள்ளுங்கள். இப்ப கதை சொல்றாரு, இப்போ உனக்கு என்ன ஆசீர்வாதம் தேவைன்றத முதல்ல நீ என்ன பண்ணணும்? இப்போ அந்த செய்தியை கேள். குழந்தைக்கான விஷயம்னா குழந்தைக்கான செய்தியை பேசியிருப்போம் பாருங்க, அதை மறுபடி கேட்கணும். ஏன் தெரியுமா? உனக்குள்ள உன் இருதயத்துக்குள்ள அந்த விசுவாசம் போகணும். ஏன்னா எதிர்ப்பதமான ஒரு விசுவாசம் உனக்குள்ள இருக்குது, அதை உடைச்சு எரியறதுக்கு இந்த விசுவாசம் போகணும். அப்ப எதிர்ப்பதமான விசுவாசம்னா என்ன விசுவாசம்? ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குழந்தை எனக்கு இல்ல, குழந்தைக்கான விஷயம் என்று சம்பந்தம் இல்லாத சில விஷயங்களா இருதயத்தில் பதியப்பட்டிருக்கும். அதே விசுவாசிப்போம். நாங்கள் குறையுள்ளவர்கள், நான் அப்படி, நான் இப்படி. அப்ப மற்றவங்க பேசின விஷயம், அப்புறம் நமக்கு ஏதோ சாபம் இருக்கா, பாவம் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, இத்தனை விஷயமும் இருதயத்தில் ஆழமாய் ஊடி இருக்கும். புரியுதா இல்லையா? இந்த உள்ள ஓடி இருக்கிற அந்த விஷயத்தை எடுத்து போடணும் அப்படின்னா உன்னால எடுத்து போட முடியாது. வசனம் தான் உள்ள போக முடியும். என் வார்த்தை எப்படி இருக்குதா? ஜீவனா இருக்கிறது. என்னுடைய வார்த்தை எப்படி இருக்கிறதா? ஆவியா இருக்கிறது. அப்போ ஆவியா இருக்கிற வசனம் என்ன பண்ணதான்? இருதயத்துக்குள்ள போயிருமா. இருதயத்துக்குள்ள போய் உன்னுடைய அவிசுவாசமான எண்ணங்கள், மற்றவங்க பேசுறது, நீ சிந்தித்தது, அது சிந்தித்ததெல்லாம் அதை தூக்கி போட்டு இப்போ இந்த விசுவாசம் தேவனோடு கனெக்ட் பண்ணிட்டு உனக்கு உண்டு. அப்போ பாருங்க, உன் இருதயம் எதால நிரம்பப்பட்டிருக்குது என்பதை நீ உற்று நோக்கி கவனிச்சு பாருங்க. உன் இருதயம் முழுவதும் அவிசுவாசம் எண்ணங்கள் மேலோங்கி இருக்கும்னா, எந்த அளவுக்கு அது மேலோங்கி இருக்குதோ அதை காட்டிலும் 2 மடங்கு கடவுள் உனக்கு கொடுப்பார் என்ற விசுவாசம் மேலோங்குவதற்கு 2 மடங்கு மேலோங்குற வரைக்கும் நீ எதை கேட்கணுமா? செய்தியே கேட்கணும். எத்தனை பேர் புரியுது? கேட்டு மக்க கூடாது. அந்த சிரிப்பு என்ன பார்த்துட்ட ஒன்றும் புரியல, ஒரு ஜெபத்தை போடுங்க. எனக்கு யாரெல்லாம் ஜெபிங்கன்னு சொன்னாவே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. உண்மையே சொல்றேன். சில பேர்லாம் ஓயாம ஜெபம். ஒரு சகோதரி அப்படித்தான், ஓயாம இதுக்கு ஜெபம், அதுக்கு போடும், எதுக்கு யாரும் தெரியாது, மூஞ்சியை பார்த்ததே இல்லை. அப்ப நான் சொன்னேன், சகோதரி உங்களுக்கு தேவை ஜெபம் இல்லை, என்னதான் தேவை? சத்தியத்தை குறித்த, ஏன் சத்தியத்தை குறித்த அறிவு எந்த அளவு முக்கியம் சொன்னது உங்களுக்கு புரியுதா? எதுக்கு முக்கியம்னு புரியுதாங்க? நான் சொன்ன மாதிரி அனுபவம்லாம் நிறைய அதுக்கும் சொல்லி பாருங்க. முன்னாடி அனுபவங்களாம் இந்த பாஸ்டர் போய் கேட்க போறோம்னா என்னெல்லாம் உண்டாகும்? அவங்க சொல்ற ஆன்சர் சொன்னா இல்லையா? அவங்க என்ன சொல்லுவாங்க? ஒன்று உங்களை குறை சொல்லுவாங்க, இல்லை உபவாசம், இல்லைன்னா வேற ஏதாவது சம்திங். நீ பெரிய பாவம் செஞ்சிருப்ப. என்ன பாவம்? பெரிய பாவம் செஞ்சதுனால ஆண்டவன் பாவத்தை மன்னிக்கவே இல்லை. சும்மாவே பாவ எண்ணத்துல மாட்டிக்கிட்டு இருப்போம், குற்ற மனசாட்சி இருக்கும். இதுல இதை வேற தூக்கி போட்டோன்னா என்ன ஆயிரும்? அப்ப என் பாவத்தை நான் மன்னிக்கலையா? உட்காந்துருந்த அம்மா அப்படியே கண்ணத்துல கை வச்சுட்டு, கத்தர் சொல்லிட்டாரு, ஏமா நீ ஒழுங்கா என் பைபிளை படிச்சா கூட இந்த ஆளு சொல்றதை கேட்டு. அதனாலதான்
சரியான போதகர். எங்க போறது ரொம்ப முக்கியம். கூட்டம் இருக்குது, அது இருக்குது, கூட்டம் கும்பலோட இருக்குது பெருசு இல்ல. 10 பேர் 5 பேர் இருந்தா கூட சத்தியம் இருக்கிற இடத்துல போனாதான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும். புரியுதுங்களா? சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கெல்லாம் பாத்தீங்கன்னா காசை பார்க்கவே கூடாது. என் வாழ்க்கையில இன்னைக்கு நான் எவ்வளவு தூரம் சத்தியத்தை பேசுறேன் அப்படின்னா எவ்வளவோ பணத்தை செலவு எவ்வளவு தூரம் நடந்தே போயிருக்கிறேன். புரியுதுங்களா? சில பணமே இருக்காது, நடந்தே போவேன். ஏன்னா அந்த இடத்துல தான் சத்தியம் இருக்குது. அந்த சபைக்கு தான் நம்ம போகணும், அங்கதான் போகணும். ஏன்னா அது நமக்கு ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு சத்தியத்தை கட்டு இன்றைக்கு எவ்வளவு நன்மைகளை கத்திருந்து பெறுகிறோம். இருக்கீங்களா? தேவ பிள்ளைகளே விளங்கிக் கொள்ளுங்கள். சத்தியம் நமக்கு முக்கியம். கேட்கணும். நம்ம ஒரு விஷயத்தை பெறலாம், ஏன் பெறல, என்ன இவர் சொல்றாங்களே, சொல்றது சரியா இருக்கா? வசனம் இப்படி சொல்லுதா? உபவாசத்துல தான் எல்லாம் தருவேன்னு சொல்லியிருக்காரு அந்த இடத்துல. சொல்லுங்க. தானியேல் ஜெபக்குழு, எஸ்தர் ஜெபக்குழு. எஸ்தர் எத்தனை முறை ஜெபம் பண்ணாங்க? தானியேல் எத்தனை முறை ஜெபம் பண்ணா? உபவாச குழு போட்டு என்ன பண்ணுவாங்க வருஷம். என்னமா வெளிப்பாடு ஒன்னும் புரியல. நீங்க பழைய உடன்படிக்கையின் கீழே இருக்கீங்களா, புதிய உடன்படிக்கையின் கீழே இருக்கீங்களா? உபவாசம் போட வேணாம்னு சொல்லல. உபவாசம் போடுறது நல்லது. எது தெரியுமா உபவாசம் போடணும்? உபவாசம் உட்காந்து வசனத்தை நிறைய கேட்கணும். கேட்டு பாருங்க, என்ன பவர்ஃபுல்லா உள்ள போயிடும். உபவாசத்துல நன்மைகள் இருக்கு, உங்களுக்கு எனக்கு நன்மைகள் இருக்கு. உபவாசத்துலதான் எல்லாம் ஆகும் சொன்னீங்கன்னா, உபவாசம் என்னன்னா வசனத்தை கேட்க. தேவன் என்ன சொல்றார், தேவன் என்ன பேசியிருக்கிறார், அப்படி போட்டு பாருங்க, பவர்ஃபுல்லா இருக்கும். அப்ப அது வேலை செய்யும். இன்னும் வார்த்தை என்ன ஆகும்? எதுக்கு தெரியுமா? உபவாசம் போட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் விழிப்பா இருப்பீங்க. நல்லா சோறு தின்னு தின்னு வயிற்ற நெப்பி எப்ப பார்த்தாலும் சோத்துக்கு அடிமையா இருப்பது கொஞ்சம் வெளியே வரணும். புரியுதுங்களா? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு, இந்த வசனம் மட்டும் நல்லா தெரியும், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் ஒன்றுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். எல்லாம் அனுபவிக்கலாம், ஆனா அடிமைப்படக்கூடாது. சோறு சாப்பிடலாம், சோத்துக்கு அடிமையா இருக்கக்கூடாது. சில ஊழியர்களா இருக்கட்டும், விஷயம் எப்ப பார்த்தா சோத்தை பத்தியே பேசுவாங்க. பார்த்திருக்கீங்களா? இதை இப்படி செய்யணும், அதை அப்படி செய்யணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், கல்யாணம் இதை செய்யணும், இதை இப்படி செய்யுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க எப்ப பார்த்தாலும் சோத்தை பத்தியே பேசுவாங்க. ஊழியம் செய்யறாங்க அவங்க. எப்ப இது சாப்பிடணும்ப்பா, அது உடம்புக்கு இது நல்லதுப்பா, இந்த அப்படி சாப்பிடணும்ப்பா, இப்படி சொல்லுப்பா. அவங்க தான் எனக்கும் போட்டு காதல் திணிப்பாங்க. நான் சொன்னேன், சரிங்க நீங்க இவ்வளவுலாம் சாப்பிடுறீங்க, அப்ப ஏன் திருப்பி வியாதி வருது? கரெக்டா பெர்ஃபெக்டா எல்லாம் சாப்பிடுறீங்க, உடம்பு கரெக்டா பண்றீங்க. உங்களை மாதிரிலாம் நான் சாப்பிடலங்க, இந்த மாதிரிலாம் சாப்பிடல, ஆனா உங்களுக்கு ஏன் வியாதி இவ்வளவு வருது? இந்த சாப்பிட்ட அந்த வியாதி வராது, அதை சாப்பிட்ட அந்த வியாதி வருது, கரெக்டா சாப்பிடுறீங்க, ஆனா வியாதி வருதே ஏன்? அடிமை. அது ஒரு ஆவி. எங்கெல்லாம் அடிமைப்படுறீங்களோ அங்க ஒரு ஸ்பிரிட் வந்து உங்களுக்குள்ள உட்காந்துரும். அந்த ஸ்பிரிட்டை நிரந்தரமா துரத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி உபவாசம் போடலாம், இப்படி போடலாம். போட்டுட்டு கத்தாவே ஸ்தோத்திரம், நான் சோத்துக்கு அடிமை இல்லை, தேவ வார்த்தைக்கு அடிமை. நான் சோறினால் பிழைப்பதல்ல, தேவனுடைய வாய்ந்து பிறப்புற ஒவ்வொரு வார்த்தையினாலும். அப்படி போடுங்களா உபவாசம்? இப்ப பாருங்க, பயங்கரமா இருக்கும். உபவாசம் வந்து நன்மை. நான் உபவாசத்தை இப்படி பேசுறதுனால எல்லாருமே உபவாசம் போடாமே இருந்துடலாம். போட்டா நன்மை இருக்குது, ஆனா எப்படி போடக்கூடாதுன்னு சொல்றேன். புரியுதுங்களா? நீங்க தேவ வார்த்தையை மாத்தி சொல்லிடக்கூடாது நீங்க பண்ற உபவாசம். புரியுதுங்களா? உபவாசத்தினால எல்லாத்தையும் பெறுவேன்னு சொன்னீங்கன்னா தப்பு. இயேசுவாலதான் எல்லாத்தையும் பெற்றிருக்கிறேன், இயேசுவாலதான் எல்லாத்தையும் நான் பெற வேதம் தெளிவா சொல்லுகிறேன். தவிர்த்து உங்களுடைய தனிப்பட்ட உபவாசத்துல நீங்க எதையும் பெற போவதில்லை. நீங்க தனிப்பட்ட உபவாசம் போட்டும் நீங்க எப்படி பெற போறீங்கன்னா இயேசு நாமத்தின் மூலமா தான் பெற போறீங்க. புரியுதுங்களா? ஆனா உபவாசம் என்னன்னா எனக்கு நல்லது, ஏன்னா கொஞ்சம் தூங்காம இருப்பேன். சில பேர் சாப்பிடாம இருந்துமே சில பேர் தூக்கம் வரும் பாருங்க. இவரெல்லாம் கொஞ்சம் உபவாசத்துல இருப்பது நல்லது. சர்ச்சுக்கு போகும்போது கொஞ்சம் சாப்பிடாம போவோம். எதுக்கு? சாப்பிட்டேன்னா என்ன ஆயிரும்? அது போடலாம். எத்தனை பேருக்கு புரியுது? தேவ பிள்ளைகளே, நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகையால் விளங்கிக் கொள்ளுங்க. பிரசங்கிக்க இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவோம்? அப்ப பிரசங்கம் தேவையா இருக்குது என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இந்த பிரசங்கம் எவ்வளவு முக்கியம்ன்றத ஒரு விஷயத்தை 1 கொரிந்தியர் இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 4 பேருக்கு நீங்களே பேசலாம். நீங்க பேசிட்டா நீங்க பெரிய பாஸ்டர். உண்மையிலே சில பாஸ்டர் போய் நீங்க பேசுங்க, அவர் தெரியாது, நீங்க சொல்லிக் கொடுங்க, மிரண்டுருவாரு. ஏன்னா அவருக்கு தெரியாது. ஏன்னா அவர்கிட்ட கேட்கிற கேள்வி, பாஸ்டர் இப்படிலாம் சொல்றீங்களா, ஏதாவது நன்மையா இருக்கா, நடந்துச்சா? அது இல்லை பாஸ்டர், இதுதான் சத்தியம், பாருங்க இப்படிதான் இருக்குது அப்படின்னு. ஆமென். நீங்க தான் பெரிய ப்ராஃபிட். இப்போ 1 கொரிந்தியர் 1:18 வாசிக்கிறோம். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு பொருளுக்கு பைத்தியமா இருக்குது, ரட்சிக்கப்படுற நமக்கு அது தேவபானா இருக்கிறது. 19 அந்தபடி ஞானியுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலியுடைய புத்தி அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே. எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. தேவனுக்கு என்ன பிரியமாயிச்சா? விசுவாசி ரட்சிக்க. ரைட்டு. எப்படி ரட்சிக்கிறாராம் விசுவாசிகளை? பைத்தியமாய் தோன்ற பிரசங்கம். யாரு பைத்தியம்ன்றாங்க? உலகத்தான் சொல்றாங்க. இவங்க என்னடா
ஒரு மைக்க கொடுத்தா கத்திக்கிட்டே கிடக்குறான் அப்படின்றாங்க. நானும் ஒரு காலத்துல அப்பதான் நினைச்சேன், இவர் போட்டு கூவி கூவி கத்திட்டு இருக்காரு இந்த ஆள்லாம் அப்படின்ட்டு. ஆனா அதை கேட்பதுலதான் நீங்க கடவுள் அறிய முடியுமா? சுய ஞானத்துல உங்க சுய சிந்தையில கடவுளை அறிந்து கொள்ள முடியாது. யார் உண்மையான கடவுள்னு நம்ம என்ன பண்ண முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. இங்க உள்ளவங்க யாருமே சுய சிந்தையில அறிந்து கொள்ளல. நமக்கு யாரோ ஒருத்தவங்க இயேசு பத்தி சொல்லியிருக்காங்க, அறிவிச்சிருக்கிறாங்க. புரியுதுங்களா? அதான் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய புத்தரா இருக்கட்டும், பெரிய பெரிய ஞானிகள் சொல்றாங்களா, அதாவது உலகத்திற்கு சொல்றான் ஞானின்னு. ஆனா வேதம் அந்த ஞானிகள்லாம் அவங்கள பத்தி என்ன சொல்லுது? உலகம் எவனெல்லாம் ஞானின்னுதோ அவனெல்லாம் பைத்தியம் சொல்லுது. ஆனா உலகத்தான் நம்மளை பார்த்து என்ன சொல்றான்? பைத்தியம்ன்றான். நாம யாரை பத்தி பைத்தியம்ன்றோம்? ஆனா உண்மையான பைத்தியம் யாரு? நீங்களா? அவங்கதான் பைத்தியம். ஏன்னா அப்படி நிறைய இருக்காங்க பாத்தீங்களா? இவங்கெல்லாம் உட்காந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க? தியானத்துல உட்காந்து உண்மையான கடவுள் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு உட்காடுறாங்க பாருங்க. இந்த சிந்தையில பல கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நான் யார்? எங்கிருந்து வந்தேன்? கடவுள் யார்? கேட்கறாங்களா இல்லையா? ஆனா எங்கெங்கயோ போய் ஏதேதோ ஒண்ணு புடிச்சிட்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க, கடவுள்னா இப்படிதாங்க அப்படின்னு சொற்பொழிவு உண்டாக்குறாங்க. ஆனால் கர்த்தர் பாருங்க, அந்த ஞானத்துல கடவுளை அறிந்து கொள்ள முடியாது. கர்த்தர் வெளிப்படுத்தலையாம். இவங்க உட்கார்ந்து கடவுள் யாருன்னு சொல்லும் போது தேவன் போய் வெளிப்படுத்தி இருக்கணும் தன்னை. ஆனா வெளிப்படுத்தலையாம். ஏன்னா அப்படி வெளிப்படுத்தல அவருக்கு பிரியம் இல்லையா. அவங்க தேடி போனதுல தப்பு இல்ல, உட்கார்ந்ததுல தப்பு இல்ல. ஆனா எதுல தப்பு? நீ உட்கார்ந்து வசனத்தை கேட்டு இருந்தனா இன்னைக்கு உண்மையான கடவுளை நீ கண்டுபிடிச்சிருப்ப. ஏன் நிறைய ஞானியால இயேசுவை கண்டுபிடிக்க முடியல, அறிந்து கொள்ள முடியல அப்படின்னா அவங்க சுய ஞானத்துல என்ன பண்ணாங்கன்னா கடவுளை அறிஞ்சுக்கொண்டு விருப்பப்பட்டாங்க. அதனால அறிந்து கொள்ள முடியலையா. அப்போ அவங்கள இந்த உலகத்திற்கு எல்லாருமே என்ன சொல்றாங்களாம், பிரசங்கத்தை பார்த்து இது என்ன பிரசங்கம்னு, இல்ல ஒண்ணுமே இல்லைன்னு. கிறிஸ்தவர்களுக்கே நிறைய பேர் என்ன தெரியுமா, கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே பிரசங்கத்தை கேட்கணும்னா நிறைய பேருக்கு பிடிக்காது. உண்மையா இல்லையா? கிறிஸ்தவர்களுக்கே பிரசங்கம் ஏதோ ஒரு பேருக்கு போய் உட்காந்து வரணும், ஏதோ ஒரு 2 கத்துவாங்க, கேட்டு வந்துருவோம், முடிஞ்சு போச்சு. நான் ஒரு கிறிஸ்தவள். ஏன்னா பிரசங்கத்தை குறித்த அறிவு இல்ல. பாஸ்டருக்கு அதை நல்லா சொல்லி கொடுக்கல. அவங்க மேலேயும் தப்பு இருக்கு. உண்மையா இல்லையா? இங்க என்ன சொல்றார் தேவன், பிரசங்கத்தின் மூலியமா தான் நீ விடுதலை பெற முடியும், பிரசங்கத்தின் மூலியமா தான் நீ ஆசீர்வாதத்தை பெற முடியும் என்பதை புரிஞ்சுக்கோ. நீ எதை விரும்புறியோ அதை பிரசங்கத்தின் மூலியமா தான் நீ பெற்றுக்கொள்ள முடியும்ன்றாரு. நீ பிரசங்கத்தின் மூலியமா தான் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். இதுதான் என்னுடைய விதி. அதைத்தான் வேதம் சொல்ல பாருங்க. தேவனுக்கு பிரியமாயிற்று. தேவனுக்கு என்ன பிரியமா? நீங்க பிரசங்கத்தை கேட்கறதுக்கு அவருக்கு பிரியமா. ஏன்னா நீ அதை கேட்பதாப்ப பெற முடியும். அப்பதாப்ப நான் உனக்கு என் நீதியை தர முடியும். ஏன்னா என் நீதியை பிரசங்கத்துல கேட்கிற, அதுக்கு நான் ஆமென் போட்டுருவேன். இயேசு கிறிஸ்துவின் மூலியமா என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று தேவ நீதியை நான் பிரசங்கிக்கும் போது, நீங்க அதை கேட்கும் போது ஆண்டவர் சொல்றாராம், ஆம் சொல்றாராம். உன் சாபங்கள் எல்லாம் கர்த்தர் சுமந்தார் என்று பிரசங்கிக்கும் பொழுது அது தேவ நீதி. ஆம், தேவ நீதி என்ன பண்ணச்சான்? சாபங்களை சுமந்தது. அதை நீங்க விசுவாசிக்கும் போது என்ன ஆகுதான்? சாபங்கள் நீக்கப்படுகிறது. நீ ஆசீர்வதிக்கப்பட்டாய் என்று நான் பிரசங்கிக்கும் போது, இயேசு கிறிஸ்து மூலியமாய் எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொண்டாய் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்றார், ஆமா உண்மை, என் மகன் மூலியமாய் உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று தேவனும் ஆமென் என்று போடுகிறார். அப்போ பிரசங்கத்தை நீ கேட்கும் போது கர்த்தருக்கு பிரியமாயி போச்சு. சரி, என் வழியில வர. அதெல்லாம் பாருங்க, இவங்க சொன்னா சாட்சி, நான் என் வழியில போனேன். ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணாரு? உண்மைதான். நீங்க உங்க வழியில என்னதான் போய் உட்கார்ந்து கடவுளை போய் திட்டிக்கிட்டு, ஓ கர்த்தாவே என்னை உங்களுக்கு பிடிக்கவே, சின்ன பிள்ளைது உங்களுக்கு பிடிக்கல, சும்மா போ, நான் சின்ன பிள்ளை ஒதுக்கப்பட்டேன், இடிக்கப்பட்டேன், புளியப்பட்டேன், ஓ பிடிக்கல என்ன உங்களுக்கு, எல்லாத்தையும் நேசிக்கிறீங்க, என்ன நேசிக்கல, எல்லாரும் நல்லா இருக்குங்க, என் வாழ்க்கை இப்படி இருக்கே, நல்ல வாழ்க்கை அமைஞ்சிச்சு நினைச்சேன். ஆனா திருப்பி உள்ள போய் பார்த்தா இவ்வளவு வேற மாதிரி வாழ்க்கையா இருக்கே. ஓ கர்த்தாவே, நல்ல வாழ்க்கை நினைச்சு இன்னைக்கு வாழ்க்கை எப்படி போச்சு? அது வேற மாதிரி தான் இருக்கு எந்த வாழ்க்கையும். ஓ லார்ட், கர்த்தர் சொல்றாரு, வாய மூடு முதல்ல, அதெல்லாம் நிறுத்து முதல்ல. நீ இப்ப பிரசங்கத்தை கேட்க மாட்டற. நான் அப்படி ஆள் இல்ல. நான் உன்னை தொட்டதுனா, ரச்சித்ததுனா, உன்னை தேடி வந்ததுனா, அதுக்கு பின்னாடி முழுக்க அன்பு. அந்த அன்பு என்னைக்குமே மாறாதுன்றாரு. ஆதில இருக்கிற அன்பை இன்னும் உன் மேல அப்படியே தான் காட்டுறாரு. நம்ம அன்பு தான் மாறிக்கிட்டே இருக்குது. ஒரே சந்தோஷம் என்ன பண்றோம்? ஓ ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ கிஸ் யூ, உம்மா உம்மா உம்மான்றான். இயேசு பார்த்து சொல்றோமா இல்லையா? ஒரு நேரம் என்ன, எனக்கு தெரியும் நீங்க செய்ய மாட்டீங்கன்னு தெரியும், என்னை வாட்டி வதக்குறீங்க தெரியும், எனக்கு ஒவ்வொரு நன்மையும் ஸ்டாப் பண்றீங்க. கர்த்தர் சொல்றாரு, ஏய் எதுக்கு ஸ்டாப் ஆச்சு என்னாச்சுன்றதெல்லாம் நீ அதை கூட அறிய வேண்டாம். நீ எதை அறிய பார்த்துக்கோ. நான் உனக்கு எல்லாம் தருகிறவர். உன்கிட்ட இல்லைன்னா உனக்கு நான் கொடுக்க தயாரா இருக்கேன். உனக்கு எது இல்லையோ அதை நான், ஆனா நீ என்ன பண்ண மாட்ட?
என்னை பத்தி தெரிஞ்சுக்கிற மாட்டேன், என் அன்பை பத்தி எப்படி அறிஞ்சுக்கிற முடியுமா? வசனத்தை கேட்பதனால. நான் உனக்கு எப்படி செய்கிறேன் என்பதை போது புரிஞ்சுக்கோ. உனக்கு எந்த குறையும் நான் வைக்கிறதே கிடையாது. உங்க அம்மா அப்பா உனக்கு குறை வச்சிருக்கலாம், இல்ல உங்க அம்மா அப்பாவே உனக்கு குறையா இருக்கலாம். சில பேருக்கு நல்ல அம்மா அப்பா அமையுதான்னா எல்லாம் எப்படி இருக்குதுங்க? செய்வினை பண்ற அம்மா அப்பா, மாந்திரிகம் பண்ற அம்மா அப்பா என்ன பண்ணி தொலைதுங்க, நமக்கே மண்டையில தடை விட்டுருதுங்க. நான் எங்க குடும்பத்துல இருந்துட்டு வெளியே குடும்பத்தை பார்க்கும்போது அப்பா வேற மாதிரி இருக்குது. ஆண்ட சொன்ன வெளியே கொண்டு வந்து பார்ப்பேன். ஏன்னா எங்க குடும்பத்துல நாங்க இப்படிலாம் பார்த்ததே இல்லை. அன்புனா என்ன, பாசனா என்னெல்லாம் எங்க குடும்பத்துல அது வேறது. அப்பாவுடைய பாசம் எப்படி இருக்கும், அம்மாவுடைய பாசம் எப்படி இருக்கும், மற்ற வெளியே வந்து பார்த்தா ஐயோ அப்பா, பிள்ளைகளுக்கே செய்வினை பண்றவங்க எல்லாம் இருப்பாங்கன்றது வெளியே பார்த்தா தான் தெரியுது. பிள்ளைகளுக்கு கல்யாணமே கட்டக்கூடாதுன்றத சில பெற்றோர்கள்லாம் வெளியே ஆண்டு காமிச்சாரு. இப்படிலாம் பெற்றோர் இருப்பாங்களா? முன்னக்க உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அங்கிட்டு என்ன ஆயிருது, இவளுக்கு கட்டி வைக்க கூடாது. ஏன் கட்டி வச்சுட்டா என்ன ஆயிரும், இவளுக்கு இவனுக்கு சம்பளம் போகுதே. சில பேர் கட்டி வச்சுட்டு என்ன பண்ணுவான், பிரிச்சிருவான். கல்யாணம் எனக்கு காசு இல்லாம போச்சு, இப்போ குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி என்ன பண்ணிடுறது, வந்துரு மகளே, வந்துரு மகனே, வந்துரு. எதுக்கு? சம்பாதிச்சு போடுறதுக்கு. எவ்வளவு கேடுகட்ட உலகமா இருக்குது பாருங்க. கிறிஸ்தவத்திலே அப்படி இருக்காங்க நிறைய பேர். அப்படிப்பட்ட ஆட்கள். தேவ பிள்ளைகளை விளங்கிக் கொள்ளுங்கள். உங்க அம்மா அப்பாவே உனக்கு குறையா இருக்கலாம். சில நேரம் அதுக்கு அழுவோம் உட்காந்து. ஓ நான் அழுது இல்லை, ஏன்னா எனக்கு கர்த்தர் நல்லா கொடுத்துருந்தாரு. ஆனால் நிறைய பேர் அழுகுறாங்க பாருங்க. எதுக்கு அழுகுறாங்க? எனக்கு சரியான அம்மா அப்பா கிடைக்கலையே. அப்பா நல்லா இருந்தாலும் அம்மா வந்து மோசமான ஆளா இருக்குதே. இல்ல அம்மா நல்லா இருந்தா அப்பா மோசமானவரா இருக்கிறாரு, இருக்கா இல்லையா? ரெண்டுமே மோசமானவரா இருக்குதுங்க. ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட ஒரு சிலருக்கு பரவாயில்ல, ரெண்டுமே மோசமா தான் அப்படி இருக்கும். சில பேருக்கு அம்மா அப்பாவே பாலே போயிடுவாங்க, ஒண்ணு போயிடுவாங்க, இல்ல போக வச்சிருவாங்க, விஷத்தை வச்சு கொண்டு விடுவாங்க. போங்கடா அப்படின்னு, நாசமா போங்கடான்னு கொண்டு வச்சிருவாங்க. தேவப்பிள்ளைகளை யார் போனா என்ன, ஏதோ போய் தொலைத்தோம், எல்லாமே கடந்து போகட்டும். ஆனால் தேவன் உண்மையில் வைத்திருக்க அன்பு மாறாது. அந்த அன்பு தான் இன்ன வரைக்கும் ஒன்று உயிரோடு வச்சிருக்கு. கலந்தடி கத்தரி ஸ்தோத்திரிப்போம். தேவப்பிள்ளை நீங்க ஏதோ ஒரு சில தவறுகள் செய்யறதுனால கடவுள் உங்க மேல கோபமாயிட்டார் மட்டும் எண்ணிடாதீங்க. என்னைக்கும் நீங்க அப்படிதான் எண்றீங்க. நம்ம சில தவறு செஞ்சுட்டு அதை பண்ணிட்டு அதை பண்ண கடவுள் மேல அன்பா இருப்பாரா? அவர் அன்பா தான் இன்னும் இருக்கிறார். அந்த அன்பு மாறல. ஆனால் நீ பண்ண தவறுதான் உனக்கு நன்மை வரவிடாம ஆக்குதை தவிர கடவுள் உனக்கு நன்மை கொடுக்காமலாம் கிடையாது. நன்மை வந்துகிட்டே இருக்குது. நன்மை நீ ஸ்டாப் பண்ணிட்ட, நீ அதை சரி பண்ணும் போது. ஆனா நீ என்ன பண்ற, கடவுள் மேல கோபமாயிட்டாலும் நன்மை கிடைக்கல. அப்படி கிடையாது. நல்ல விளைக்கணும்னா சூரியன் எப்போதும் உதிச்சுக்கிட்டே இருக்குது. காலை ஆனா என்ன ஆகும், சூரியன் வருமா வராதா, வருமா வராதா. சூரியன் வருகிறது, சூரிய வெளிச்சமே தேவையில்லை அப்படின்னா என்ன ஆயிரும், கதவை லாக் பண்ணி பொந்துக்குள்ளேயும் இதுல போய் உட்காந்துது. புரியுதுங்களா? சூரிய வெளிச்சம் வேணும்னா அந்த சூரியன் முன்னாடி உட்காரலாம், இல்ல கதவுலாம் ஜன்னல்லாம் திறந்தா சூரிய வெளிச்சம் தானா வரும். இவன் பொந்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு சூரிய வெளிச்சம் வரல, சூரிய வெளிச்சம் எனக்கு மட்டும் போடல, சூரியனே என்னை நேசிக்கவில்லையா, சூரியனே நான் அழகா இல்லையா. சில பேருக்கு அது டவுட், நான் அழகா இருக்குன்னு அசியமா இருக்கு, அழகா இருக்குன்னு அசியம். நைட்டு தூங்கல கூட என்ன யோசனை ஓடிக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு அவங்களுக்கு பிடிக்கலையா, ஒருவேளை நம்ம அசிங்கமா இருக்கோம். எல்லாமே அழகா இருக்கீங்க, அம்மே நான் உங்களுக்கு சர்டிபிகேட் தரேன், நீங்க எல்லாம் அழகா இருக்கீங்க. கர்த்தரால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு சிருஷ்டிப்பும் அழகே. ஆமென், அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, பொந்துக்குள்ள போய் உக்காந்துக்கிட்டு சூரியன் வரல, சூரியன் மேல அன்பா இல்ல, அவங்க மேல சூரியன் உதிக்குது, இங்க சூரியன் உதிக்குது. வெளியே வா, நீ அந்த இடத்த விட்டு வெளியே வா. நீ அந்த கூட இடத்துல இருந்தா எப்படி வரும்? நீ போய் என்ன பண்ணிக்கிட்ட, அந்த இடத்துல போய் ஒழிச்சுக்கிட்ட. இப்போ கர்த்தரை பார்த்து நாம என்ன சொல்றோம் தெரியுமா? ஓ கர்த்தாவே, இந்த நன்மை வரல, நான் அதை பண்ணதுனால என் மேல கோவம் வச்சு என்னை வச்சு செய்றீங்க. வச்சு செய்யறாரா? நீ தான் வச்சு செய்யற நிறையா. தேவ பிள்ளைகளை விளங்கிக் கொள்ளுங்கள். வச்சு செய்யறது இல்லை. அவர் சொல்றாரு, நான் ஒண்ணு இல்ல, நீ போய் பொந்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற, நீ பண்ண தவறு அது உனக்கு நன்மை வராமல் தடுக்குது. இப்போ நீ அந்த இடத்துக்கு வெளியே வா, என் ரத்தம் உனக்கு இருக்குது, கழுவிக்கோ. அப்போ வேதம் சொல்லுது, பாவம் செய்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவ இரக்கம் பெறுவான். அப்போ விடுறதும் அறிக்கையிடுறதும் யார் பண்ணணும்? ஏன்னா நீ தானே பண்ண, அவர் உன்னை பண்ண வச்சாரா? நீ தான் பண்ண, நீ தான் ஒளிஞ்சுக்கிட்ட. இப்ப கர்த்தர் என்னவா, எப்போவும் நன்மை வந்துகிட்டே இருக்குதான். நீ போய் ஒளிஞ்சுக்கிட்டனால அந்த நன்மை உன் மேல வரல. இப்ப கூப்பிடுறாரு, வா, எங்க இருக்கிற ஆதாமே, நீ எங்க இருக்கிறாய்? இப்ப கர்த்தர் அதே கேள்வி கேட்கிற, நீ எங்க இருக்கிறாய் என்பதை புரிஞ்சுக்கோ. நீ போய் ஒளிஞ்சுக்கிட்ட, வெளியே வா, ரத்தம் இருக்குது, அறிக்கையிடு, கழுவு, சுத்திகரிக்கப்படு, மறுபடியும் நன்மை உனக்கு வரும்ன்றாரு. எத்தனை பேர் புரியுது? இப்ப கர்த்தருடைய அன்பு மாறுதா அல்லது என் மனது மாறுதா? புரியுதா? நம்ம கர்த்தரை தான் குறை சொல்லிட்டு இருக்கிறோம். அவர் எப்பவும் தான் இருக்கிறாரு.
ஆதியிலே கொண்ட அன்பை நீதான் விட்டிருக்கிற. அவர் விட்டேன்னு சொன்னாரா? எபேசிய சபைக்கு எழுதும்போது என்ன போட்டுச்சு? 2ஆம் அதிகாரம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. போதும். கர்த்தர் இப்ப என்ன சொல்றாருன்னா, என் அன்புல குறை இருக்குன்னு நீ பேசிட்டு இருக்க. என் அன்புல குறை இல்ல, உன் அன்புலதான் குறை இருக்குது. நீ ஆவில எப்படி என்ன நேசிச்ச, ஆவில எப்படி நீ என்ன தேடுன, ஆவில எவ்வளவு உற்சாகமா இருந்த, இப்ப அத நீ என்ன பண்ணு, அதிகப்படுத்து. ஏன் அன்பு உன் மேல குறையா இருக்குன்னு சொல்லி பேசாத. பேச்ச நிறுத்து. பல பேர் சொல்லுங்க, பேச்ச நிறுத்துங்க, பேச்ச நிறுத்துங்க. அவருடைய அன்புல குறை இருக்குன்னு பேசாத, உன் அன்புல குறை இருக்குன்னு அவர் சொல்றாரு. அததான்ப்பா குறை இருக்குது. ஆதுல எப்படி அன்பா இருந்த, அந்த அன்பை என்ன பண்ணு, உன் மேல நான் வச்சிருக்கிற அன்பு மாறாது. நீங்க இந்த வலது கருத்து 2 கருத்து கூட உயர்த்தி நிக்கிற இடத்துல உங்களுக்கு ஆணுடைய அன்பு குறையா இருக்கிற மாதிரி தெரியுது. நான் 2 கருத்தை வச்சு சொல்லுங்க, என் மேல தேவன் வைத்திருக்க அன்பு என்றைக்கும் மாறாது. அதனாலதான் பாருங்க, பவுல் எழுதும்போது சொல்றாரு பாருங்க, உபத்திரமோ, வேணா வாசிக்க டைம்ல, உபத்திரமோ வியாகுலமோ தூதர்களோ யாரா இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மளை பிரிக்கவே முடியாது. நாம தான் அவர் மேல வச்சிருக்கிற அன்பை விட்டு பிரிஞ்சு போறோம். புரியுதுங்களா? தேவ அன்புல யார் பிரிக்க நினைச்ச முடியாது. அவருடைய அன்பு எப்போதும் அந்த சூரியன் போல வந்துகிட்டே இருக்குது. நம்ம தான் என்ன பண்றோம், அந்த அன்புல நிக்காம, ஐயோ இது என் மேல பட வேண்டாம், அந்த அன்பு வேண்டாம், அந்த வெளிச்சம் வேண்டாம்னு சொல்லி ஓடுகிறோம். ஆகையால் தேவ பிள்ளைகளே, என்றும் தேவன் உங்கள் மீது இரக்கமுள்ளவராக இருக்கிறார், கிருபையுள்ளவராக இருக்கிறார். அதனாலதான் ரத்தம் இருக்குது. நீங்க தவறு செஞ்சா கூட உடனே ஓடி வந்து கழுவப்படவும் சுத்திகரிக்கப்படவும் தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் ரத்தம் உங்களுக்காக எப்போதும் இருக்குது. 24 மணி நேரமும் உங்களுக்காக பரிந்து பேசுவதற்காக இருக்குது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. தைரியமா இருங்க. ஆண்டு ரத்தம் உங்களை தைரியப்படுத்தும். உங்களுக்கு குற்ற மனசாட்சி வருதா? ஆண்டு ரத்தம் எனக்கு இருக்குது, அது என்னை கழுவ சுத்தம். ஆண்டுடைய அன்பு என்றைக்கும் மாறாது. என்ன அவர் மிகவும் நேசிக்கிறார். எனக்கு தாய் தகப்பன் சரியில்லாம இருக்கலாம், ஆனா என்னை படைத்த ஒரிஜினல் இந்த தாய் தகப்பன் டூப்ளிகேட். உண்மை அதான். ஏன்னா தேவன் தான். இங்க பாருங்க, அதான் சொல்ல, தகப்பன் தாயை நீங்க தேர்ந்தெடுத்துக்கீங்களா, நான் தேர்ந்தெடுத்தோமா? கிடையாது. தகப்பன் தாயை கொடுத்தது யாரு? நம்மளை வளர்க்க கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். தாய் தகப்பன்லாம் கடவுளை குறித்து சொல்லி தரணும், எல்லாமே கத்து தரணும், தேவனுக்கு நேரம் தான் வழி நடத்தணும். ஆனா இன்னைக்கு எல்லாமே அது மாறி போச்சு. புரியுதுங்களா? தேவனை குறித்து யார் கற்றுக் கொடுக்கணும்? ஆபிரகாம் குறித்து தேவன் என்ன சொன்னாரு? இவனுக்கு அப்படி பண்றதுனால ஆபிரகாம் தனக்கு பின்வரும் சந்ததிக்கு என்ன பண்ணுவானா, சொல்லி தருவான் என்னை பற்றி. சொன்னாரா இல்லையா அவரு? அப்போ கடவுளை பற்றி சொல்லி கொடுக்கணும். தேவப்பிள்ளைகளே, கதர் ஜோமன்களை, உங்களுக்கு குழந்தை கொடுக்கும் போது, கத்தாவே நான் உண்மை குறித்து சொல்லி கொடுப்பேன், உண்மை குறித்து நான் என்ன பண்ண, பிள்ளைகளுக்கு பேரை வச்சிடணும். என்ன பிள்ளை வேணும், என்ன குழந்தை வேணும், பேரவை the name of Jesus. Amen. Hallelujah. விசுவாசினா அதெல்லாம் செய்வீங்க, நடக்கும், ஆகும். பாருங்க, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அவர் சொன்னார் பாருங்க, எனக்கு எப்படி 3 ஆம்பளை பையன் பிறந்துச்சு தெரியுமா? எல்லாரும் சொன்னாங்க, உனக்கு பொம்பளை பிள்ளை தாண்டா பிறக்கும், நீ பண்ண எல்லா அதுக்கும் அப்படின்னு. சேட்டைகளுக்கெல்லாம் என்ன பண்ணும், பொம்பளை பிள்ளை பிறந்து சொல்லுவாங்க. நம்மளே இப்ப சொல்றோமா இல்லையா? பையன் ரொம்ப மாறி இருந்தானே, அந்த பையனை பார்த்து என்ன சொல்லுவோம், டேய் நீ பண்ணதுக்கெல்லாம் பொம்பளை பிள்ளை பிறந்து என்ன ஆகும், அது பண்ற சேட்டையில உனக்கு தான் ஆண்டு ஆப்பு வைப்பாரு. ஆண்டு ஆப்பு வைக்கிறாரு இல்லையோ, மனுஷன் பேசி பேசி நமக்கு அந்த பேச்சுல ஆப்பு வச்சு போடுறான். அப்ப அவர் சொன்னாராம், இல்ல எனக்கு ஆம்பளை பையன் தான் பிறக்குன்னு சொல்லி பேரை வச்சுட்டாராம். 3 பேருக்கு 3 ஏஞ்சல் பேரு, காபிரியேலு, மிகாவேலு, இன்னொன்னு ஏதோ ஒரு வேலு. அப்ப அவர் சொன்னாராம், எல்லாரும் சொன்னாங்களாம், அவங்க சொந்த முதலா சுத்தி சொன்னாங்க, உனக்கு பொம்பளை குழந்தை தான் ஃபர்ஸ்ட் குழந்தை சொன்னா பிறக்கும் நாங்களாம். இவர் சொன்னாராம், இல்ல எனக்கு ஆண் குழந்தை தான், காபிரியேல் ஃபர்ஸ்ட், கேப்ரியேல் தான் எனக்கு பிறப்பான் அப்படின்னா பாருங்க. ஃபர்ஸ்டும் ஆண் குழந்தை. 2வது சொன்னா, இப்போ உனக்கு பெண் குழந்தை பிறக்கும்டா, ஒன்னு ஆண்னா ஒன்னு பொண்ணு பிறக்காம போகுதுன்னு. இல்ல எனக்கு பெண் குழந்தையே வேண்டாம், ஆண் குழந்தை தான். 2வது பேர் வச்சாராம், ஒரு தூதன் பேரை பார்த்தா 2வது ஆண் குழந்தை. 3வது சொன்னாங்களா, கண்டிப்பா இப்ப பொம்பளை குழந்தை பிறக்கும். 3வதுக்கு அவர் என்ன சொன்னாரா, வயிற்றுல எப்போதும் பேசிட்டே இருப்பாராம், வயிற்ற பார்த்து கேப்ரியேல் எப்படி இருக்க, மிகாபேல் எப்படி இருக்க, வாடா வெளியே வாடா செல்லும். 3வதும் ஆம்பளை பையன். எல்லாம் தோத்து போனார்கள். அதற்காக பொம்பளை குழந்தைய வேணான்னு சொல்லல. புரியுதுங்களா? எந்த குழந்தையும் நம்ம வாங்கிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. எல்லா குழந்தைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆண் குழந்தை கண்டிப்பாக இருந்தாகணும், கண்டிப்பா கர்த்தரும் கொடுப்பாரு. ஏனென்றால் சந்ததி என்று சொல்லும்போது பெண்ணை எல்லாம் ஆணை குறிக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த செய்தியெல்லாம் கொடுத்து ஆண் குழந்தை எல்லாம் பெற்றிருக்காங்க பாருங்க, கேட்டு. ஹல்லேலூயா. அந்த குழந்தையே கர்த்தர் கொடுத்ததுதான். அவங்கள ஒன்னோட நிப்பாட்டாங்க. அவங்க விரும்பல. கர்த்தர் சொன்னா உனக்கு ஒரு ஆண் குழந்தைய கொடுப்பேன்னாரு, சொன்னபடியே கொடுத்தார். அவங்க எனக்கு வயசாகி போச்சு பாஸ்டர், எப்படி இப்ப இதாக, எனக்கு உடம்பு இது வயசு இதாது, எனக்கு தெரியல என்ன தெரியல, கத்த சொல்லிட்டார். அதனால கண்டிப்பா என்ன பண்ணுவாரு, அவர் செய்வார். கன்சீவ் ஆகி மறந்துட்டாங்க.
கன்சீவ் போய் அங்கே போய் ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டா என்ன ஆகுது? ஐயோ உங்களுக்கு இந்த குழந்தைன்னா உங்களுக்கு இதாயிரும், அப்படி ஆயிரும், பயமுத்துறாங்க. அவங்க வீடியோ வச்சுட்டாரு, வேண்டாம் அந்த குழந்தையே வேண்டாம் அப்படின்னு. நான் அப்புறம் கத்தர் சொன்னபடி நடக்கும், பயப்படாதீங்க. அதான் இப்படி கத்திட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. கத்தர் நல்லவர். குழந்தை விஷயத்துல நிறைய சாட்சி சொல்லாங்க, எத்தனை பேர்லாம் பெற்றுக் கொண்டிருக்காங்கன்னு. வெளி ஊழியங்களையும். தேவனை பயப்படாதீங்கள், கத்தர் உங்களோடு இருக்கிறார். இப்ப கத்தர் சொல்றாரு, எனக்கு என்ன தெரியுமா பிரியம்? என் வார்த்தை நீ கேளு. உனக்கு என்ன தேவையோ அதுக்கான வசனம் பிரசங்கத்தை கேளு. அந்த பிரசங்கத்தை மறுபடி கேளு. ஏன் தெரியுமா? எதிரியே பிசாசு கிடையாது உனக்கு, ஓ மனசுதான் எதிரி. அநேக நேரங்களை பார்த்தீங்கன்னா மேடம், பிசாசு எதிரி, பிசாசு நம்மளை தடை பண்ணுறான், பிசாசு தடை பண்ணுறான். பிசாசு இல்ல, பிசாசுலாம் ஸ்டாப் பண்ண முடியாது உங்களுடைய நன்மையெல்லாம். நீங்களும் நானும் நினைச்சா தடை பண்ணலாம். புரியுதா? இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு மரியாதை அனுமதி தேவையானது தெரியுமா? மரியாதை அனுமதிக்கலன்னா இயேசு கிறிஸ்து ஒரு முற்பையும் பிரசங்கம் பண்ணாம பாருங்க. ஒரு அம்மா வச்சு சேர்த்து வச்சுல, அந்த அம்மா ஊழியம் பண்ற அம்மா, என் பாட்டு பாடுறேன் பாருங்க, பயங்கரமா சொன்னா, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா நீங்க விசுவாசித்தாலும் விசுவாசியாமல் இருந்தாலும் உங்களுக்கு வந்து படிச்சிடும் சொல்லிட்டு என்ன சொன்னா, மரியாள் ஆண்டவர் சொன்னார். சொன்ன உடனே என்னாச்சு? ஆண்டவர் மரியாளுக்கு கொடுத்து விட்டார் இயேசுவை. எவ்வளவு முட்டாத்தனமான பிரசங்கம் பாருங்க. நான் சொன்னேன் ராங் டீச்சிங் சொல்லிட்டு வசனத்தெல்லாம் எடுத்து காமிச்சு விட்டேன். உடனே அந்த அம்மா டக்குன்னு டேட் பண்ணிருச்சு. ஊழியம் பண்றதுக்கு மோசமா இருக்குதுங்க, சத்தியம் அறியாத ஊழிய. தேவ பிள்ளைகளே, உங்கள் அனுமதி என்னுடைய அனுமதி இல்லாம கடவுளே நினைச்சாலும் கிரியை செய்ய முடியாது. பிசாசு தடை செய்ய முடியாது. நம்ம பிசாசுன்றோம் கிடையாது. உங்க வாழ்க்கையில நடக்கிற நன்மைகளை நீங்க தடை செய்யலாம், பெற்றும் பெறலாம். புரியுதுங்களா? இந்த உலகத்துல கத்த நினைச்சதெல்லாம் நடக்கும். ஆனா உங்க வாழ்க்கையில நடக்கணும்னா உங்கள் அனுமதி தேவை. மரியாள் நல்லா கவனிங்க, மரியாளுக்கு அப்படி கொடுத்துட்டா நினைக்கிறீங்களா? கிடையாது. அங்க சில உரையாடல் நடந்துட்டு இருக்குது, அவ சில கேள்விலாம் கேட்கிறா. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் எப்ப தெரியுமா நிறைவேற்றி வாசிப்போம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 28 இருந்து. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துல எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். பாருங்க, இந்த வார்த்தை வரும்போதே அவளுக்கு ஒரு கலக்கம், பயம். என்னடா ஸ்திரீகளுக்குள்ளே ஆஸ்வதிக்கப்பட்டவள் அப்படின்றாங்களே, என்ன வார்த்தையா இருக்கும், எதுவா வார்த்தையா இருக்கும்? அவளுக்கு என்ன ஆகுது? ஒரு புதுவிதமான ஒரு வார்த்தை கேட்கும் போது அவளுக்கு ஒரு கலக்கம் உண்டாது பாருங்க. அப்ப பாருங்க என்னன்னு சொல்ற 30 வாசிப்போம் பாருங்க. தேவதூதனை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனுக்கு கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாய் தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அப்படி சொல்லி பேசிட்டே வரார் பாருங்க. 34. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியனே என்றாள். அவர் கேட்ட கேள்வி சரி, குழந்தை பிறக்கும் சொல்லிட்டீங்க, எப்படி பிறக்கும்? புருஷனை அறியனே. புருஷனை அறியாம குழந்தை பிறக்கும் சொல்லிட்டா அது எப்படி? அதுக்கு எதுக்கு வரலாம் நிறைய விஷயம் இருக்குது. ஹலோ, நீங்க வந்து ஒரு பொண்ணை பார்த்திருக்கீங்க இல்லைங்க, அந்த பொண்ணு கன்னி பொண்ணுன்றாங்க. திடீர்னு அந்த கன்னி பொண்ணு பார்த்தீங்கன்னா கன்சீவ் ஆயிடுச்சுன்னா எப்படின்னா பண்ணுவீங்க? நம்புவீங்களா? பொண்ணு தப்பா தான் போயிருக்குது. அதே போல அந்த பொண்ணு யார்ட்டையுமே போகாம கன்சீவ் ஆகுது அப்படின்னா வெளி உலகம் என்னெல்லாம் பண்ணும்? அப்ப எவ்வளவு அதான் இங்கிட்டலாம் வந்துட்டு நீங்க வீட்டு போய் படிங்க, ஏன்னா நேரம் இல்லை, அதான் தவிட்டேன். சிந்தித்து கொண்டு இருந்தாலாம், எப்படியோ என்னவோ அப்படின்னு சொல்லி சிந்தித்து கொண்டு இருந்தாலும் இங்க போட்டிருக்கும் பாருங்க. அது கீழே பாருங்க. அப்போ தேவதூதன் அவளுக்கு பவித்திரமாக, பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிலிடும், ஆனால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். கவனிங்க, இப்ப இது இந்த மத்திய இந்த வசனம்லாம் நீங்க சேர்த்து படிக்கணும். புரியுதுங்களா? அப்போ வந்து மரியாளுக்கு கண்ணின் வயிற்றிலே தேவன் எப்படி பிறப்பார் என்பதெல்லாம் சொல்றாரு பாருங்க. அவருடைய பிறப்பை குறித்தும் சொல்லப்பட்டிருக்குது. புரியுதுங்களா? அப்போ இந்த முழு உலகத்துக்காக கிறிஸ்து பிறக்க போகிறார் என்பதை அவள் அறிந்தவள். இப்ப என்ன சொல்றா பாருங்க, இங்க பாருங்க 37 வாசிப்போம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு வாசியை சேர்ந்துங்க, மரியாள் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றால். அப்போ தேவதூதன் அவனுக்கு போய்விட்டார். பாருங்க, பிறக்கிறதுக்கு யாருடைய அனுமதி தேவை இருந்தது? உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு, உங்க அனுமதி இல்லாம உங்க வாழ்க்கையில கடவுள் கிரியை செய்ய முடியாது. புரியுதா புரியலையா? அப்ப நீங்க என்ன பண்ண முடியும்? அனுமதிக்க முடியும். அதான் பூலோகத்துல என்ன கட்டுக்கிறாயோ, ஒரு மொழிபெயர்ப்பு என்ன சொல்றது, என்ன அனுமதிக்கிறீர்களோ பூலோகத்துல என்ன அனுமதிக்கிறோ பரலோகத்துல அனுமதிக்கப்படும். பூலோகத்துல என்ன நீ அனுமதிக்கிறோ பரலோகத்துல. அப்ப எவ்வளவு பெரிதான அத்தாரிட்டியா உங்களுக்கு எனக்கு கொடுத்துருக்காரு பாருங்க. நீங்க எதெல்லாம் அனுமதிக்கிறீங்களோ கத்தனை பண்றாராம், கிராண்டட். அதனாலதான் அந்த ரோமர் 1 என்ன சொல்றது, தேவனை பற்றி கொண்டிருக்க மனதில்லாதபடியால் தகாதலை செய்யும்படிக்கு தேவன் கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தான் இருக்கான. உண்மையான அர்த்தம் அனுமதித்தார்.
அப்ப தேவன் கேடான சிந்தைக்கு எவனையும் போய் தொடலையா, தள்ளி விடலையா. நீ அதையே விரும்பினா அவர் என்ன செய்ய முடியும்? புரியுதுங்களா? எதுக்கு இந்த வசனம் ஜாயின் பண்றேன்னா, நிறைய பேர் தப்பாலம் பிரசவம் பண்றாங்க, எல்லாம் தானா வந்து பழிச்சிரும்னு. நீங்க வருஷ கணக்கு வச்சுக்கிட்டே இருங்க, ஒன்றும் நடக்க போறது இல்லை. அப்ப சொல்லிட்டு அது பாட்டு நடந்துடும். உன் அனுமதி தேவை, அதுக்கு நீ சில வேலைகள் செய்ய வேண்டியது இருக்குது. புரியுதா இல்லையா? கேடான சிந்தைக்கு அனுமதித்தானா, நீ கேடான சிந்தை தான் விரும்புற. நீ எதை விரும்புறே அவர் தராரு. தேவ வழியில வரியா, போ வா. அதான் கடைசியில பாருங்க, வசனம் வெளிப்படுத்த விசேஷத்துல லாஸ்ட் சொல்லுவாரு, அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பாவம் செய்கிறவன் பரிசுத்தமாகிறவன். அப்போ உங்க வாழ்க்கை யார் கையில இருக்குது? ஏச்சப்பா கையில இருக்குதுவா. ஏச்சப்பா கையில இருக்கா, உங்க கையில இருக்கா? பரிசுத்த வழியில வந்தாலும் அசுத்த வழியில போனாலும் நீங்க உட்காந்து கேட்டாலும் கேட்கலாம், வார வாரம் வந்தாலும் வரலாம், என்ன அசிங்கமாவும் பேசலாம், நல்ல விதமாவும் பேசலாம். உண்மையா இல்லையா? உங்களுக்கு தான் உரிமை கொடுத்துட்டாரு, எல்லா உரிமையும் கொடுத்துட்டாரு. நம்முடைய வாழ்க்கை யார் கையில இருக்குதுன்னா நம்ம கையில இருக்குது. ஆனா கர்த்தர் நம்மளை நடத்த தான் செய்வார். கர்த்தர் யாரும் கட்டாயப்படுத்த மாட்டாரு. பிள்ளைகளை உங்களை கட்டாயப்படுத்தினா தன் வழிக்கு கொண்டு வர மாட்டாரு. விரும்பினா இது, விரும்பலையா உங்க வாழ்க்கை அது மாதிரி போய்கிட்டே இருக்கும். உங்க வாழ்க்கையில மாற்றம் உண்டாகணும், நன்மைகள் உண்டாகணும், தேடி ஆசீர்வாதம் பலிக்கணும் அப்படின்னா கர்த்தர் காண்பித்த வழியில நீங்க விரும்பி வரணும் அவர் விரும்புறார். அப்ப கர்த்தர் சொல்றாரு, பிரியமாயிற்று. எதுல? பிரசங்கத்தை நீ கேட்பதில் அவருக்கு பிரியம், நீ அதை கேட்டு பெற்றுக்கொள்வதில் அவர் பிரியம். புரியுதுங்களா? ஹல்லேலூயா. ஆகையால் உங்க வாழ்க்கை உங்க கையில இருக்குது. வார்த்தையும் கேட்கலாம், ஆண்டுடைய வார்த்தையை, பொல்லாத வார்த்தைகளும் கேட்கலாம், அவிசுவாச வார்த்தைகளும் உங்க இருதயத்துல அனுப்பலாம். 24 உட்காந்து டிவிலே உட்காந்துங்கன்னா உள்ள எது போய் விதைக்கப்படுது உங்க இருதயத்துல? 24 டிவில உட்காந்துக்கிட்ட ஆமேன்னு சொல்லி போட்டோம்னா செட் ஆகுமா? நன்மை எங்க வரும் சொல்லுங்க? உங்க நிலத்துல நெல்லு விதைக்கப்படணும் நிறையன்னா நீங்க என்ன பண்ணணும்? நெல்லை தான் விதைக்கணும். அது மட்டும் இல்ல, வேலைகள் இருக்கு. நிலத்தை என்ன பண்படுத்தணும், சரி பண்ணணும், விதைக்கணும், ஒரு நாள் போகணும், நீர் பாய்ச்சணும், களைகள் எல்லாம் புடுங்கணும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? பல மடங்கு அறுவடை. ஆண்டு டபக்குன்னு வாயில போட்டுருவார். இல்ல கத்த சொல்றாரு, நான் டெய்லி என்ன பண்றேன், சூரிய வெளிச்சம் போல நன்மை வந்துட்டு இருக்கு, இதை நீ உள்வாங்கணும், வசனத்தை உள்ள விதைக்கணும், செய்தியை நிறைய கேட்க கேட்க இருதயத்தில் விதைக்க 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 என்ன ஆகும்? நன்மைகள் உண்டாகும். புரியுதுங்களா? இந்த செய்தி எந்த அளவுக்கு முக்கியம்? சும்மா ஆண்டு ஜெபம் ஜெபம் ஜெபம். உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணி பழிக்கணும்னா நீங்க இதெல்லாம் கேட்கணும். நீங்களே எடுத்துக்கோங்கன்றார் ஆண்டவர். தொல்லை பண்ணாரு, எடுத்துக்கோ, உனக்கு பிரசங்கிக்கப்படுவது வார்த்தையை கேளு, அதுல எல்லாமே இருக்கு, அதை கேட்டாவே உனக்கு நீதி வழங்குவார். ஆமென். சில நேரம் ஜெபம் பண்றதெல்லாம் நல்லதுதான். இல்லைன்னு சொன்னா சில கட்டுகள்லாம் நீங்க இருப்பீங்க அப்படின்னா அதுக்கு உடைக்க ஒரு போதகர் தேவை. ஒரு ஆள் இல்லாம நீங்க பண்ண முடியாது. நீங்க ஒரு சிறைக்குள்ள இருக்கீங்கன்னா நீங்க வெளியே வந்துட முடியுமா? சொல்லுங்க. நான் சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்த பிறகு நீ செய்ய வேண்டியது இருக்குது. அப்பயும் உட்காந்துக்கு நீங்க இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னா, நான் மட்டும் சோறு சாப்பிடு, நீ சாப்பிடவே சாப்பிடாத, பட்னியாவே இரு, உனக்கு போல நான் சாப்பிடுறேன்னு சாப்பிட்டுறேன். சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு என்ன பண்ணணும்? இப்போ நீ உட்காந்து கேட்க வேண்டியது அவசியமா இருக்குது வார்த்தைகளை. ஆமென். இப்போ நான் உங்களுக்கு உங்க வீட்டுக்கே வரேன், ஆசீர்வாதத்தை கூறுறேன், கட்டுகளை உடைச்சு விடுறேன் அப்படின்னா அடுத்து நீங்க பண்ண வேண்டியது இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. ஆகையால் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் மிகவும் நல்லவர். கர்த்தர் சொல்றாரு, உன் வாழ்க்கை உன் கையில இருக்குது, எதை பற்றி பிடிக்க போகிறாய்? ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு உண்டாக வைக்கிறேன், எதை தேர்ந்தெடுக்க போகிறாய்? ஆசீர்வாதம் என்ற இடத்துல என்ன தெரியுமா வச்சாராம்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக வசனத்தை தூக்கி வச்சாராம். நீங்க அப்பொன்னு ஆதுல இருந்து கடைசி இருப்பாங்களே, வசனம் வசனம் வசனமே தான் சொல்லிட்டு இருப்பாரு. என் வசனத்தை கை கொடுக்குறவன் இப்படி இருப்பான் அப்படி இருப்பான். அவர் தன் வார்த்தையே தான் மேல வைப்பாரு. பாருங்க, பாத்துறீங்களா? நிறைய படிச்சு பாருங்களேன், அந்த வசனத்தை குத்தி இம்பார்ட்டன் எப்படி கொடுத்துருவாரு பாருங்க. அப்ப நான் இப்படி கொடுக்கணும், நீங்களும் நானும் முக்கியத்துவம் சொல்லுங்க. நானும் அந்த வசனம் ஒன்னாயிடணும். வார்த்தை தேவனோட என்ன பண்ணணும்? நம்ம இங்க இருங்க, தேவன் உங்களுக்குள்ள இயேசுவேனுக்குள்ள வர சொன்னா அவர் வரார், ஆவியா வரார், உள்ள இருக்கிறார். அது ஒரு மெத்தட் இருக்கிறார். உங்க ஆத்துமால இயேசு வரல, ஆவியில தான் வந்திருக்கிறார். புரியுதுங்களா? மனிதன் முப்பரிணாமல் உடையவன். அவனுக்கு என்ன இருக்கு? ஆவின் ஒண்ணு இருக்கு, ஆத்மா ஒண்ணு இருக்கு, சரீரம். இப்ப இந்த கண்ணு வழியா எட்டி பாக்குறீங்க, என்ன பாத்தீங்களா இல்லையா? காது வழியா என் வார்த்தைய முத்து எங்கன்னா பார்த்துட்டு இருக்காரு, கண்ணு வழியா எட்டி பாக்குறாரு. எட்டி பாக்குறீங்களா இல்லையா? சரீரம் முத்து இல்ல, நீங்க அந்த சரீரம் கிடையாது, சரீரத்துக்குள்ள நீங்க இருக்கீங்க. புரியுதுங்களா? மனதுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. இந்த மனதுக்குள்ள இயேசு வரலையாம். இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரா? இந்த மனதுக்குள்ள வர்றது உன் கையில தான் இருக்குது. என்ன விரும்புறியா உன் மனதுல? என்ன விரும்புறேன்னா இப்ப கர்த்தர் சொல்றாரு, வார்த்தையின் வடிவிலே கர்த்தர் உள்ள வர விரும்புகிறார். இந்த வார்த்தை நீங்க எடுத்துக்கணுமா? எண்ணங்களா சிந்தைகளா? புரியுதுங்களா? இப்ப உங்க மனதுல எவ்வளவு எண்ணங்கள் சிந்தைகள் இருக்கும் பாருங்க, அந்த சிந்தை தான் பிசாசே. தேவனுடைய காரியங்கள், தேவனுடைய விஷயம் தான், அது இங்கே தேவன் இருக்கிறார். எதிர்ப்பதமா இருக்கிறதெல்லாம் பிசாசின் காரியம். இப்போ பாயிண்ட்டுக்கு வரேன் பாருங்க. உங்கள் முதல் எதிரி யார் தெரியுமா? நான் முன்னாடி ஆண்டு சொன்னேன், ஆண்டு சாத்தான கத்த சொன்னார், முதல் எதிரி உன் ஆத்துமா.
ஏன்னா நீ உன்னை விசுவாசிக்கும் போது ஆத்மாட சொல்லும் கிடைக்காது, நடக்காது, ஆகாது. நமக்குள்ள வருதா இல்லையா அவிசுவாசம்? மனது தானே போராடுது. அப்போ இந்த மனதுல என் வசனத்தை நிறைய விதைச்சுக்கிட்டே இரு. நீ ஒண்ணும் பண்ணாத, கேட்டுக்கிட்டே இரு. கேட்க 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 என்ன உண்டாகும்? மனது புதுப்பிக்கப்படும். மனது எங்க மறுரூபமாகுமா? வேதவசனம் என்ன சொல்லுது? இதெல்லாம் இப்ப நான் வசனம் எடுக்க விரும்பல, டைம் ஆயிரும். மனது தேவ வார்த்தையால தான் புதுப்பிக்கப்படுது. தேவனுடைய வார்த்தையை கேட்பதனால மறுரூபமாகுங்கள். எது மறுரூபமாகும்? மனது தான் மறுரூபமாகணும். மனது எப்படி மறுரூபமாகுமா? தேவ வார்த்தைக்கு ஒத்து எப்ப வருமா? வசனத்தை கேட்பதினால். புரியுதுங்களா? அப்போ தேவனை ஒவ்வொரு நாளும் நீங்க எடுத்துக்கிறணும். எங்க மைண்ட்ல? எப்படி? தேவ வார்த்தையில. தேவன் எப்படி இருக்கிறார்? வார்த்தையா இருக்கிறார். ஆதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனுக்கு, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. அப்போ வார்த்தையின் தேவனை மனதுக்குள்ள எடுக்கணும். ஆவிலே கர்த்தர் வந்துட்டாரு, அது ஒரு முறை. இப்போ மனதிலே கொண்டு வருது ஓ விருப்பத்தை கையில கொடுத்துட்டாரு. இந்த ஒவ்வொரு நாளும் உன் விருப்பம் தான். நீ இதையே எடுத்துக்கலாம், வேற எதை எடுத்துக்கலாம். எப்படி இருக்குதோ அப்படிதான் வாழ்க்கை இருக்க போகுது. புரியுதுங்களா? நான் உங்களை சேலஞ்ச் பண்றேன். விடாம 1 மந்த் விடாம வசனத்தை கேட்டு நீங்க என்ன வேணும்னு கேட்கணும், விடாம கேட்டுக்கிட்டே இருங்களேன். அந்த செய்தியை ஓயாம கேளுங்க. அந்த ஆசீர்வாத செய்தி கேட்டே இருங்க. பணத்துல குறைவா இருக்குன்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கேளுங்க. குழந்தைகள் இல்லையா, குழந்தை சம்பந்தப்பட்ட வசனத்தை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்க. ஜெபம் பண்ணுங்க, அதை அறிக்கையிடுங்க. அந்த வாக்கு தத்தங்களை எழுதி வச்சுக்கோங்க. நோட்ல போட்டு எழுதி வச்சு அதை பார்த்து பார்த்து இதுதான் நடக்குது, இதுதான் நடக்குது, இதுதான் நடக்குது. தேசத்திலே மலடு இருப்பதில்லை, ஆணினாகிலும் பெண்ணினாகிலும் மலடு இருப்பதில்லை என்று சொன்னாரே, அந்த வார்த்தை எழுதி சொல்லணும். நான் மலடு கிடையாதுன்னு தேவன் சொல்லிட்டார். அது அப்படியே தான் இருக்கு. நான் மலடு கிடையாதுன்னு சொல்லணும். நான் மலட போல எட்டிட்டு சில வேளை செக்கிங் போகும்போது பாத்தீங்கன்னா ஆம்பளை பொம்பளை பயப்படுவாங்க. நம்மள குறைவுலன்னு சொல்லுவாங்க. செக்கிங்கே திரும்ப வர மாட்டான். பாத்துருக்கீங்களா? கைகளாம் நடுங்க. இதுல இப்ப என்ன பண்றாங்க? எய்ட்ஸ் ஈஸி ஏதாவது வந்தா நான் அங்கிட்டு அப்படி இப்படி போயிட்டேன், அது அதுல ஏதாவது காமிச்சு கொடுத்துருமான்னு பாத்திருக்கீங்களா? இப்ப கத்த சொல்றாரு, நீ அவருடைய பிள்ளை மலடா இருப்பதில்லை. நீ மலடு இல்ல. சொல்லுங்க, யாரும் மலடு இல்ல. மலடா? மலடு தான். போ. மலடு இல்லையா? மலடு இல்ல. அப்படிதான் ஆண்ட சொல்லுவாரு. நீ மலடுன்னு உன்னை ஏத்துக்கிட்ட அப்படின்னா நீ மலடா தான் இருப்ப. நான் மலடு இல்லைன்றதை ஏத்துக்கோ. உன் மனது உன்னை பார்த்து சொல்லுது, உன் சரீரம் உன்னை பார்த்து சொல்லுது நீ மலடுன்னு சொல்லுது. உன் சரீரமும் உன்கிட்ட இடைப்படும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. எதுன்னு நான் சொல்றேன் பாருங்க. உன் மனது, உன் சரீரம், அடுத்துதான் பிசாசு. இதுதான் உன்னோட 24 மணி நேரம் பேசிட்டு இருக்கோம். உன் சரீரத்துல பாரு, பலவீனமா இருக்கிற, வியாதியா இருக்கிற, போச்சு உன் வாழ்க்கை, போச்சு, சீக்கிரமே மடிச்சிடுவ, சீக்கிரமே ஒண்ணு இல்லாம போயிருவ, எல்லாம் போச்சு. சரீரம் பேசிக்கிட்டே இருக்குது. சரீரம் சொல்லுது, பாத்தியா உனக்கு தெரியலையா, அப்படி தெரியலையா, அப்படிலாம் இருக்குது பாத்தியா? நீ சொல்லணும், இல்ல 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 மலடு இருப்பதில்லை. இயேசுவின் தலைமையிலால் குணமா இருக்கிறேன், நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், நான் நல்லா இருப்பேன். உன் சரீரத்தை பார்த்து சொல்லு, நீ நல்லா இருப்ப. உன் கண்ணை பார்த்து நீ பேசு, உன் கண்ணை பார்த்து நீயே பேசு. ஒண்ணு தெரியுமா? தேவன் உங்களை என்னைய மட்டும் நேசிக்கிறதுல தன்னை நேசிக்கிறார். அது தெரியுமா? தேவன் யாரை நேசிக்கிறாரு? குமாரனை நேசிக்கிறாரா இல்லையா? குமாரனா யாரு? அவர் தான் குமாரன். குமாரன் நேசிக்கிறனா யாரு? தன்னை நேசிக்கிறான்னு அர்த்தம். புரியுதா? புரிய நீங்க உங்களை நேசிக்கிறீங்களா? நீங்க நேசிக்காத வரைக்கும் பீடை தான் ஒட்டிட்டு இருக்கும். இந்த பீடையை கழட்டி போறதுக்கு சொல்லுங்க, நான் என்ன நேசிக்கிறேன், ஏசு நாமத்தினேன், நான் நல்லா இருக்கேன், அழகா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கிறேன், நான் என்ன விரும்புறேன். உங்க பேர் என்ன? எனக்கு சொல்ல வேண்டாம், உங்களுக்குள்ளே பேசுங்க. சொல்லணும். இப்போ நான் சொன்னேன், ஐ லவ் யூ மோசஸ். கத்த சொல்ற ஒன்ன நீ நேசி. இங்க பேசுங்க. உங்களுக்கு நீங்களே பக்கத்துல பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லிடாதீங்க. உங்களை பார்த்து சொல்லுங்க, ஐ லவ் யூ, நான் நேசிக்கிறேன். உன் கண்ணை நான் நேசிக்கிறேன். உன் கண்ணு அழகா இருக்குன்னு சொல்லுங்க. உன் வாய் அழகா இருக்கு. அடுத்தவங்க பேச நினைக்காதீங்க, வேண்டாம், போறாம பிடிச்சவங்க சொல்லவே மாட்டாங்க. அழகா இருக்குன்னு எவனும் சொல்லவே மாட்டான். உங்க நீங்களே பேசுங்க. நீங்க பார்த்து சொல்லுங்க, நீ அழகா இருக்க, இளமையா இருக்கிற, கழுக்கு சமமான வாழ வயதை கத்த திரும்ப பண்ணுகிறார். மறுபடியும் திரும்ப உன் ஆரோக்கியம் திரும்ப சொல்லுங்க. சொல்லிக்கிட்டே இருங்க. நைட் எல்லாம் படுக்கும்போது இதை பேசுங்க. சும்மா இருக்கும்போது தேவையில்லாத எண்ணங்களா யோசிச்சுட்டு இருக்காதீங்க, தியானம் பண்ணாதீங்க, தூக்கி எறிந்து விடுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை வைங்க. எது இல்ல அப்படின்றத யோசிக்காதீங்க. எதெல்லாம் கர்த்தர் இருக்குன்னு சொன்னாரோ அதை நான் யோசிக்க போறேன். அதுதான் இருக்கிறது. என் சரீரத்தை தேவ சுகம் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, அது வேலை செய்கிறது. நான் மலடு கிடையாது, நான் மலடு கிடையாது. மற்றவங்களுடைய மலடுன்னு சொல்லலாம், ஆனா நீ அதை ஏத்துக்கிறாத. உன் வாழ்க்கையில நீ எதெல்லாம் ஏத்துக்கிறியோ அதுதான் நடக்கும். நீ நெகட்டிவான விஷயங்களை ஏத்துக்கிட்ட அப்படின்னா அது அப்படியே உன்னை சுத்திரும். நெகட்டிவான விஷயங்களை ஏத்துக்கிறாத. கர்த்தருடைய வார்த்தையில உன்னை பாரு. தேவனுடைய வார்த்தை உன்னை குறித்து சொல்லி இருக்கிறது. உன்னை பார்த்து சொல்றது, மலடு இல்லை, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை யாரும் மேற்கொள்ள முடியாது. நீ கைட்டு செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வதிக்க முடியும். கர்த்தர் தமது நல்ல போக்கு வானத்தை திறப்பார், நீ அநேக ஜாதியில கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்டாய்.
கர்த்தர் உனக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்திருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள். கர்த்தர் உனக்கு நல்ல கணவனை கொடுத்திருக்கிறார், நல்ல மனைவியை கொடுத்திருக்கிறார், நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். நான் நல்லாதான் இருக்கிறேன். அநேகர் போராமைப்படத்தக்க ரீதியில் என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார், மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். நான் கர்த்தரை நம்புகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை முக்கியத்துவப்படுத்துகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை நான் கனப்படுகிறேன். கர்த்தருடைய வார்த்தையால் தான் எல்லாம் ஆகிறது. ஆமென். எல்லாம் எழுப்பி நிற்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.